கன்னியாகுமரியில் தக்கலை அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படிங்கிற பகுதியில் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 மாணவிகள் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே மது அருந்திருக்காங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலைமையில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து காவல்துறையினர்கள் விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தக்கலை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த மாணவிகள் மது குடிச்சிருக்காங்க. அது உண்மையான சம்பவம் தான். ஆனால் அது இப்போ நடைபெறல. கடந்த ஜூலை மாதம் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ இந்த 2 மாணவிகள் மது குடிச்சிருக்காங்க. அது ஒரு மாணவி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ தற்போது வெளியான நிலைமையில சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. உடனே பள்ளி கல்வித்துறைக்கு இந்த விஷயம் தெரியுது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்பர் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல கூடுதலா காவல்துறையினர்கள் என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவிகள் மது குடிச்சிருந்தாலும் அந்த மதுவை வாங்கிட்டு வந்தது யாரு, ஒருவேளை அவங்களே வாங்கினாங்களா இல்ல வேற யாரும் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறையினர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இதுல நம்முடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்தை லட்சியத்தையும் கனவுகளையும் தேட வேண்டிய நேரம் இது. அப்படி கல்வியை கற்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செயலை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அது உங்களுக்கும் ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் ஒரு புறம் கண்காணிக்க வேண்டும். இந்த வீடியோவை பற்றி சமூக வலைதளங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து தெரிவிச்சு வர்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.